ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோஸ் வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு 1 மில்லியன் ஆச்சு போயிடும். மேக்ஸிமமாக 15 மில்லியன் 16 மில்லியன்லாம் கூட போயிருக்கு. 20 மில்லியன்ஸ் 20 மில்லியன் வரைக்கும் கூட போயிருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு 6 மாசமா போடுற எல்லா வீடியோஸும் 80K 100K இல்லைன்னா ஓவர் நைட்லேயே வந்து 300 தாண்டிடும். 300K அது முன்னாடி கமெண்ட்ஸ் லைக்ஸ் எல்லாமே வந்து நைட்லேயே வந்து ஃபுல்லாக வந்துடும். மார்னிங் பார்க்கும்போது மில்லியன்ஸில் இருக்கும். ஆனால் இப்போ மார்னிங்கே வந்து 30Kல தான் நிற்குது. அது அந்த நம்ம இப்போ ஒரு வீடியோ போட்டுட்டு மறுநாள் வந்து நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டோரியில் ஒரு 100 பேர் 150 பேர் ஸ்டோரி நோட்டிஃபிகேஷன்ல எல்லாம் 100 நிற்கும். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நடந்துச்சு. ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக வந்துட்டு வியூஸ் போகிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய இதாக ஃபாலோவர்ஸும் குறைஞ்சிருச்சு. இல்லைன்னா முன்னாடி ஃபாலோவர்ஸ்லாம் ஒன் டேல 15K வரும். ஒரு நாளில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 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 மாதம் 2 மாதம் அந்த கேப்லேயே வந்துட்டு அரௌண்டு 40-50K எல்லாம் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 15,000 ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கீங்க. அவ்வளோ சப்போர்ட். நாங்கள் வேணா எண்டில் உங்களுக்கு காட்டுறோம். அந்த என்னைக்கு வந்து நம்ம 50Kலேருந்து டேரெக்டாக 100K வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் தான் அதை வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100Kலேருந்து 500Kக்கு ரொம்ப குயிக்காக வந்து அந்த மாதிரி சீசன்லாம் இருக்குது. பட் இப்போ வந்து 1K 1 டே வரதே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. 100 வரதே ரொம்ப டஃப்பாக இருக்குது. 100 பேர் ஒரு நாளைக்கு ஃபாலோ வரது. சரி என்னடா முன்னாடிலாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இப்போ இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நாங்களும் ஒருவேளை அல்காரிதம் மாறிடுச்சோ அது என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த நிறைய பேர் வீடியோ போடுறதெல்லாம் அவங்களுக்குலாம் எப்படி வியூஸ் போகுதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறது. என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் நல்லா வியூஸ் வரும்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அல்காரிதம் இதையே பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியில் ஆனால் இப்போ எதுவுமே போகலை. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதத்துக்கு பின்னாடி போய் ஆரம்பித்து அதில் என்ன நடக்குது, எப்படி நம்ம போடணும், ஹூக்கு அது இது லொட்டு லொஸ்க்கு நிறையா போட்டு மண்டையை குழப்பி அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் புரிஞ்சிச்சு ஆக்சுவலாக நம்ம என்ன பர்பஸுக்கு ஸ்டார்ட் பண்ணமோ அந்த பர்பஸை விட்டுட்டு இப்போ வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு. அதாவது என்னென்னா முன்னாடி வியூஸ் வருதா வரலையா அதை பற்றிலாம் கவலைப்படவே மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்து சரியாக இருக்குது, இதை சொன்னோம்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். பட் இப்பயும் அப்படி தான் போட்டுட்டு இருக்கோம். ஆனால் என்னமோ அது வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னா நம்ம இதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் எப்படி வேலை பார்க்குறதுன்னு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைக் பண்ண போகிறாங்க. நம்ம அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமுக்கு இது என்ன தேவையோ அப்படின்றத வந்து நம்ம வந்து அதுக்கு பின்னாடி போனதுனால இதை வந்து கோட்டை விட்டோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவே நாங்கள் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இதே விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும், நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கும் இதே நடக்கலாம். இந்த வீடியோ கூட எங்களுக்கு இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம். இதை எத்தனை கிரியேட்டர்ஸ் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க, எத்தனை இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் டுடேஸ் டிஃபிகல்ட்டி. இது வந்து ரியாலிட்டி. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இன்ஸ்டா சேனல் ஓப்பன் பண்ணிட்டு வியூஸ் போகலை செய்யலன்னு பாதியிலே விட்டுட்டும் போயிடுறாங்க. பட் ஆனால் வந்து அப்படி விடக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த அல்காரிதத்துக்கு பின்னாடி போகிறது அவங்க எல்லாம் வச்சு எடிட் பண்ணி போடுறாங்க, நம்ம வச்சு எடிட் பண்ணி போடணும், அவங்க கேமரா வச்சு ட்ரெண்டிங் மியூசிக் வச்சா போகும், அதெல்லாம் கிடையாது. பெரிய பெரிய கேமராஸ் வாங்கி எடுக்கணும், மைக்கு போட்டு பக்காவாக கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் என்ன பர்பஸுக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பர்பஸை பண்ணுங்கள். அதை மக்களுக்கு என்ன தேவையோ பார்க்குறவங்களுக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கிது அப்படின்றத ஜென்யூனாக மனசாட்சிப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால திருப்பி வந்து என்ன சொல்கிறது, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது. அதை லைக் பண்ணுற எல்லாருமே வந்து ரெகுலராக எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புளுக்கு எல்லாருக்குமே அது போக ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, டோன்ட் கோ பியாண்ட் தி அல்காரிதம், கோ பியாண்ட் உங்களோட மனசாட்சி. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நம்ம எதை பண்ணாலும் நேர்மையாக ஒரு விஷயத்த பண்ணும்போது, உண்மையிலேயே நம்ம மனசார அதை பிடிச்சி பண்ணும்போது we will get back what we want and why we are doing this. There is a purpose இல்லையா? அந்த பர்பஸை விட்டுறாதீங்க என்றைக்குமே. அந்த பர்பஸை யூ ஹேவ் டு ஹோல்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலாக இட் இஸ் நாட் தட் வந்து நாங்கள் ஏன் உங்களுக்கு வியூஸ் போகல அதனால் நீங்கள் இப்படி சொல்லி இது பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு இது வந்து ஃபுல் டைமோ இல்லை இதுதான் வந்து நாங்கள் சம்பாதிக்கிறோமோ அப்படிலாம் கிடையாது. நாளைக்கே என் சேனல் க்ளோஸ் ஆகிட்டு போனாலும் வந்துட்டு ஐ ஹேவ் மை சோர்ஸ் ஃபார் லிவிங். இது வந்து நாங்கள் என்ன பர்பஸுக்காக நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கப்புளாக நம்மளால் கப்புள்ஸாக என்ன கொடுக்க முடியும் இந்த சொசைட்டிக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசையில் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம். அது நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. வி பிகம் ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு எங்கேயாச்சும் எங்களை பார்த்தா வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு வந்துட்டு யூ மேட் தட் ஹேப்பன் ஃபார் அஸ் இல்லையா? ஸோ
அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு இந்த ஏஐ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நமக்கு என்ன அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, நம்ம எங்க இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொன்னால் இட் கேன் ஹெல்ப் ஃபார் யூ கைஸ். பட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்க பிடிச்ச ஒர்க்கை அதையே கண்டினியூ பண்ணுங்க. சும்மா இந்த மாதிரி இது போட்டால் நிறைய லைக்ஸ் வரும், நல்லா ட்ரெண்டிங்ல போகலாம், அதெல்லாம் பண்ணாலும் பெருசா உங்களுக்கு growth இருக்காது. அப்போக்கு வேணா அது வந்து ட்ரெண்ட்ல போகும், பட் அது ஸ்டாப் ஆயிடும். பட் உங்களுக்கு ஃபாலோவர்ஸோ ரீச்சோ வேற எதுவுமே அதுல கிடைக்காது. இப்போ கூட வந்துட்டு வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ வந்து இந்த வீடியோ வந்து நம்மளும் வந்து வேற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி வேற மாதிரி இதை எடுத்து எடிட் பண்ணி பின்னாடி மியூசிக் போட்டு பண்ணி தீம்ஸ் எல்லாம் போட்டு அதில் அங்கங்க இந்த பாட்டு ஒவ்வொரு போட்டு டயலாகுக்கும் வந்து இந்த பஞ்ச் டயலாக் வைக்கிறது, ஃபேஸ் அப்படியே இந்த ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ஏதாவது பண்றது எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, மக்கள் வந்து என்கேஜிங்காக நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளா நினைச்சு நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் அதை பண்ணி தான் நம்மளுக்கு ரீச் நிறைய கிடைக்கும்னா கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, அவ்வளவுதான். நம்ம செய்கிற விஷயத்த மனப்பூர்வமாக எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத யூ ஜஸ்ட் ஃபாலோ. எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு டோன்ட் கோ பிஹைண்ட் தி அல்காரிதம். தட்ஸ் இட். என்ன குட்?